இந்த உலகத்திலே சுற்றி திரிகிற அநேக மனிதர்கள் நம்ம எதிலே விழத்தள்ளுவார்கள் என்றால் ஆசையை காண்பித்து விழத்தள்ளுவார்கள். ஒரு ஆசையை காண்பிச்சாங்க அப்படின்னா அந்த ஆசையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடி. ஆசைக்கு மட்டும் ரொம்ப வளர்ற தன்மை இருக்குது. ஆமென். அதான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு பெரிய போர்டு எழுதி போட்டிருக்காரு, அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்ப நான் என்ன கீழே எழுதணும்னு நினைச்சேன்னா அம்போதான் உன் வாழ்க்கை அப்படின்னு எழுதணும்னு நினைச்சேன். அவர் அந்த மாதிரி போர்டு எழுதி போகும். நான் நினைச்சேன் அத்தனைக்கும் ஆசைப்படு, அம்போதான் உன் வாழ்க்கை. அதையும் கூட சேர்த்து போட வேண்டியதானே. அத்தனைக்கும் அதான் புத்தர் சொல்லி இருக்கிறாராமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, சொல்லுவாங்க இடத்துல கொஞ்சம் போடுங்க நிறைய கிடைக்கும். எது போடுங்க? கொஞ்சம் போடுங்க நிறைய கிடைக்கும். 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அவ்வளவுதான் உனக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய் கொடுத்துரு, உனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். உடனே நம்ம நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம். அந்த ஆசையை தூண்டி விடுவாங்க பாருங்களேன். அதுக்கு எத்தனை விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா? எத்தனை மணி நேரம் பேசுவாங்க தெரியுமா? அத நம்ம ஊர் பழக்கத்தின்படி சொன்னா மண்டே கழுவுறதுன்னு அர்த்தம். அத இங்கிலீஷ்ல பிரெயின் வாஷ் அப்படின்றாங்கல்ல, மண்டே கழுவுறது. நல்லா மண்டே கழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இதனால அட்வான்ஸ் கொடுத்து எத்தனையோ பேர் அட்வான்ஸ் கூட திரும்பி வாங்க முடியாம இருக்காங்க தெரியுமா? மனுஷங்க ஆசைப்பட்ட உடனே போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துறது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ தேவையில்லாம காசை கொண்டு கொடுத்தோம், நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்னு. அவன்கிட்ட போய் ஐயா என்னால வாங்க முடியாது அப்படின்னு கேட்டா அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறது திரும்ப தர முடியாது. இந்த மாதிரி மாட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கட்டும். ஆனா இனி தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா, மனுஷன் ஆசைப்படுத்துறான்றதுக்காக ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு இந்த 5வது நாள்ல நம்ம எந்த மனிதனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நமக்கு ஆசையை காண்பிக்கிற மனிதர்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்திலே சுற்றி திரிகிற அநேக மனிதர்கள் நம்ம எதிலே விழத்தள்ளுவார்கள் என்றால் ஆசையை காண்பித்து விழத்தள்ளுவார்கள். ஒரு ஆசையை காண்பிச்சாங்க அப்படின்னா அந்த ஆசையிலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்கிறார்கள். ஆசையை காண்பித்து லட்சக்கணக்கான பணத்தை இழந்தவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப கவனமா எதுல இருக்கணும்னா, ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்னை ஆசை காண்பித்து என்னை அழிச்சிடக்கூடாது. கவனிங்க, மோட்டிவேஷன் பண்ற ஜனங்கள் வேற, உங்களை என்கரேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை என்கரேஜ் பண்ற மனிதர்கள் உங்களுக்கு தேவை. நீங்க நல்லா வருவீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க பயப்படாதீங்க, நீங்க அந்த காரியத்தை செய்ய முடியும். உங்களை என்கரேஜ் பண்றவங்கன்றது வேற, அது இன்னொரு கேட்டகரி. உடனே அதை தப்பாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். என்கரேஜ் பண்றவங்க வேற, ஆனா ஆசை காண்பிக்கிறவர்கள் என்கிறது வேற. இப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம கடந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணோம். அப்போ ஜெபம் பண்ணும் போது ஒரு வீடு வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் வீட்டை நீங்கள் வாங்குறீர்கள் என்றால் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது உங்க கையில ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒரு 10 lakhs ஆவது இருக்கணும். இருந்தாதான் அதை இனிஷியல் அமௌண்டா போட்டு அதுல ஒரு சின்ன லோன் எடுத்து நீங்க வீட்டு வாடகை கொடுக்கிற பணத்தோட இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த லோனை நீங்க அடைச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா ஒரு ரூபா கூட இல்லாம சரி ஆண்டவரா திறந்து ஒரு ஃப்ரீயா ஒண்ணு கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ரூபாவும் இல்லாம வெறும் கையினால அந்த 50 லட்சம் ரூபாயையும் கடன் வாங்குறதற்கு ஒருத்தர் வழி நடத்துவாரையானால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது உங்களை ஆசை காமிச்சு உங்களை குழியில தள்ள போறாங்கன்னு அர்த்தம். குழியில தள்ள போறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கமிட்மெண்ட் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் ஆசைப்பட்டதை கூட உங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லுவீர்களானால் அதை வாங்காம இருப்பதுதான் கமிட்மெண்ட். உங்கள்ட்ட பணம் இருக்கலாம், உங்களுக்கு வசதி இருக்கலாம், ஆனா உங்க மனசுல ஒரு ஆசை தோணுது, உங்க கையில பணம் இருக்குது, அந்த தோன்ற ஆசை இப்ப தேவையா இப்ப தேவையில்லையா அப்படின்னு நினைச்சு இப்ப தேவை இல்லைன்னு உங்க மனசு சொல்லுமையானால் எந்த ஒரு நபர் அந்த பொருளை எனக்கு இப்ப தேவையில்லை வாங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க தாங்க ஆசையை ஜெயித்த மனிதர்கள். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த வார்த்தரமும் மனிதர்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டிய 5வது மிகப்பெரிய அறிவு என்ன, யார் ஆசைப்படுத்தினாலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தை கேட்பேன். நான் அது தேவையான்னு நான் நினைப்பேன். இது ஆண்டவரை விட்டு என்ன பிரிச்சிருமா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு முடிவெடுத்து தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த உலகத்திலேயே ஜெயிக்கிற மிகப்பெரிய ஜெயம் என்ன அப்படின்னா, நான் ஆசைப்பட்டது எனக்கு வாங்கக்கூடிய இல்ல ஆசைப்பட்டதை அனுபவிக்கக்கூடிய சகல பலன் எனக்குள்ளே இருந்தும்
நான் செய்யாம இருக்கிறதாங்க பெரிய சவால். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இந்த உலகத்திலே இருக்கிறதிலே மிகப்பெரிய சவால் என்னன்னா, நான் ஆசைப்பட்டதை எனக்கு வாங்கக்கூடிய, எனக்கு அனுபவிக்கக்கூடிய சகல பணமும் சகல உரிமையும் எனக்கு இருந்தும் அதை வேண்டாம் என்று உதறி தள்ளுறதுதான் பெரிய சவால். பெரிய சவால். அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய அச்சீவ்மென்ட் கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா பார்ப்போம். நீங்க சாலோமனை குறித்து வேதத்துல வாசிப்பீங்கன்னா அவனுடைய விழுகைக்கு காரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. நீங்கள் நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1வது 2வது. ராஜாவாகிய சாலோமோன் பார்வோனின் குமாரத்திகளை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்த ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலோமன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடே ஐக்கியமாய் இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆசையை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா அந்த ஆசை வளர்ந்துட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசைக்கு மட்டும் ஒரு பெரிய தன்மை இருக்குது, வளர்ற தன்மை இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆசைக்கு மட்டும் ரொம்ப வளர்ற தன்மை இருக்குது. ஆமென். அதான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மிக முக்கியமான ஒருத்தர் ஒரு பெரிய போர்டு எழுதி போட்டிருக்காரு, அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்ப நான் என்ன கீழே எழுதணும்னு நினைச்சேன்னா, அம்போதான் உன் வாழ்க்கை அப்படின்னு எழுதணும்னு நினைச்சேன். அவர் அந்த மாதிரி போர்டு எழுதி போவோம். நான் நினைச்சேன், அத்தனைக்கும் ஆசைப்படு, அம்போதான் உன் வாழ்க்கை. அதையும் கூட சேர்த்து போட வேண்டியதானே? அத்தனைக்கும். அதான் புத்தர் சொல்லி இருக்கிறாராமா, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இந்த இடத்துல சாலோமன் என்ன பண்ணாராமா, ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ அந்நிய பெண்களுக்கு நீ என்ன பண்ணாத, ஆசைப்படாத. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு நாள் உன் இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவார்கள். சாலோமனுக்கு அந்நிய தேசத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை எடுத்துட்டான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின உடனே அவ்வளவுதான், நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம், அவ்வளவுதான், இனி இந்த ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கல. அவனுடைய ஆசை என்ன பண்ணிச்சாமா சொல்லுங்க, அவனை சாகடிக்கிற வரைக்கும் அவனுடைய ஆசை அவனை வளர்த்தி கொண்டே போனது. அப்போ ஆசைக்கு ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்கிறது. என்னன்னா, நீங்க ஆசைய தேவையில்லாத கெட்ட கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஆசைய நீங்க அடக்கலைன்னா அந்த ஆசை உங்களை நிறுத்தாது. எங்க வரைக்கும் கொண்டு போகும் தெரியுமா? சொல்லுங்க, சாகிற வரைக்கும் கொண்டு போயிருங்க. சாகிற வரைக்கும் கொண்டு போயிடும். நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த திருட்டுத்தனத்துல பிடிச்சு மாட்டி அடிக்கப்படுற நிறைய பேரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் திருடன் நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல பிடிப்பட்டான்னு நினைக்கிறீங்களா? ஒரே நாள்ல பிடிப்படுறதெல்லாம் நம்ம. ஹலோ, ஒரு நாள்ல பிடிப்படுறது யாரு? கேட்கல. ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவங்க. ஒரே நாள்ல நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், நம்ம தான் மாட்டோம் பாருங்க. 10 வருஷமா பண்ணுவாங்க, மாட்ட மாட்டாங்க பாருங்க. அதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். ஆமென். நீங்க தப்பு பண்ண உடனே மாட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அதனால தான் உடனே மாட்டிடுறீங்க. கர்த்தர் இதுக்கு மேல நீ வளர விடக்கூடாது அப்படின்னு. இந்த திருட்டு தொழிலே செய்கிறவர்கள் ஒரு நாள் திருடர்கள் அல்ல. ஒரு நாள் திருடி அந்த பணம் கையில வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயுது? அப்படியே ஆசை வந்துருது. அந்த ஆசை அடுத்து இன்னொரு வீட்டை திருட பண்ணுது. அடுத்து அந்த ஆசை இன்னொன்னு, தனக்கு தேவையானது வந்துருச்சு, தனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு பசியா இருந்தா திருடணும், அன்னைக்கு அந்த தேவை இருந்துச்சு திருடணும் அப்படின்னு இருக்காது. அந்த ஆசை அவர்களை அவமானப்படுத்துகிற வரைக்கும் அவர்களை துரத்தும். அப்போ கெட்ட ஆசைகளை நீங்கள் வளர்த்துவீர்களே ஆனால் அது ரொம்ப கஷ்டத்துல போய் கொண்டு போய் விட்டுரும். நல்ல வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்றேன். உன் மனசுல எழும்புகிற தேவையற்ற ஆசையை, கெட்ட ஆசையை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல இல்ல, இது எனக்கு தேவையில்லை, இது நான் செய்யக்கூடாது, இது என்ன அழிச்சிரும், இது என் வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாம போக பண்ணும். நான் சொல்றேன், ஆரம்பத்திலேயே நீ அந்த ஆசையை விடுவாயானால் முடிவிலே உன்னை கசப்புக்கு நேராய் கொண்டு போய் விடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கணும் எல்லாருமே, ராஜா உமக்கு பிரியமில்லாத எந்த ஆசையும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
இந்த சாலோமன் மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாது, நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆயிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை கூட அப்படி போகக்கூடாது. ராஜா சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய மகனை காப்பாற்றும், என் மகளை காப்பாற்றும். உலகத்திலே இருக்கிற எந்த நபரும் ஆண்டவரே ஆசையை அவனுடைய மனதுக்குள்ள விதைத்து, ஆண்டவரே தேவையற்ற ஆசையை விதைத்து அந்த பிள்ளையை என்னை விட்டு பிரிக்காதபடி, ஆண்டவரை விட்டு பிரிக்காதபடி ஜெபியுங்கள். ஒரு வேலி அடைக்கப்படுவதாக. சொல்லுங்க, இயேசுவே ஒரு வேலி அடைக்கப்படுவதாக, ஒரு வேலி அடைக்கப்படுவதாக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீ எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க? மனுஷனுடைய விஷயத்துல எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? மனுஷன் உங்களை ஆசைப்படுத்தும் போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் போடுங்க நிறைய கிடைக்கும். எது போடுங்க? கொஞ்சம் போடுங்க நிறைய கிடைக்கும். 2000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அவ்வளவுதான் உனக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய் கொடுத்துரு, உனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். உடனே நம்ம நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம். அந்த ஆசையை தூண்டி விடுவாங்க பாருங்களேன். அதுக்கு எத்தனை விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா? எத்தனை மணி நேரம் பேசுவாங்க தெரியுமா? அத நம்ம ஊர் பழக்கத்தின்படி சொன்னா மண்டே கழுவுறதுன்னு அர்த்தம். அத இங்கிலீஷ்ல பிரெயின் வாஷ் அப்படின்றாங்கல்ல, மண்டே கழுவுறது. நல்லா மண்டே கழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இதனால அட்வான்ஸ் கொடுத்து, எத்தனையோ பேர் அட்வான்ஸை கூட திரும்பி வாங்க முடியாம இருக்காங்க தெரியுமா? மனுஷங்க ஆசைப்பட்ட உடனே போய் ஒரு அட்வான்ஸை கொடுத்துறது. அட்வான்ஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ தேவையில்லாம காசை கொண்டு கொடுத்தோம், நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்னு அவன்கிட்ட போய் ஐயா என்னால வாங்க முடியாது அப்படின்னு கேட்டா, அட்வான்ஸ் எல்லாம் வாங்குறது திரும்ப தர முடியாது. இந்த மாதிரி மாட்டி கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கட்டும். ஆனா இனி தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா, மனுஷன் ஆசைப்படுத்துறான்றதுக்காக ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா செய்யாதீங்க. கவனிங்க, மோட்டிவேஷன்ன்றது வேற, ஆசைப்படுத்துறதுன்றது வேற. ஆமோதிக்கிறீங்களா? நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் இதுவரைக்கும் யாராவது அப்படி மனுஷன் ஆசைப்படுத்தி உங்களை ஒரு குழியிலே தள்ளி வைத்திருப்பானே, ஆனால் நீ ஜெபம் பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கணவனாருக்கு தெரியாம ஒரு மனைவி எப்படியா, கணவனார் கஷ்டப்படுறாரு, அவர் மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு, அவரை எப்படியாவது அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நல்ல மனசு. அந்த நல்ல மனசு இருக்கும் போதே பக்கத்துல உள்ளவங்க வந்து சொல்றாங்க, உன் வீட்டுல ஏதாவது நகை இருந்தேன்னா கொடு, 2 பவுன் நீ இப்ப கொடுத்த அப்படின்னு சொன்னா 15 நாள் ஒருத்தருக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு அந்த நகையை போட்டுட்டு 15 நாள்ல உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா 2 பவுனுக்கு 4 பவுனா கொடுப்பாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், சே என் கணவனார் இத்தனை வருஷம் சம்பாரிச்சு எனக்கு 2 பவுன் வாங்கி கொடுத்துருக்காரு, 15 நாள்ல இப்ப எத்தனை பவுன் கிடைக்குது நமக்கு? மண்டை யோசிக்க வேண்டாமா? 15 நாள்ல கொடுக்குறாங்களே, எப்படி கொடுப்பாங்க? இந்த கல்யாணத்துக்கு 2 பவுன் வாங்க முடியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? அப்படி யோசிச்சேன், கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, செய்ய கொடுத்துருக்காங்க, செய்ய கொடுத்தது இப்ப கரெக்டா அந்த நேரத்துக்கு வரலையாமா. அப்போ நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? கல்யாணம் வச்சிருக்காங்க, எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாண பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். ஏன் கல்யாணம் 3 நாள் வச்சுட்டா போய் செயினுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க? அப்படி இல்லைனாலும் பணம் மட்டும் கையில இருந்தா இப்ப எங்க போனாலும் என்ன கடை இருக்குது? கேட்கல, நகை கடை இருக்குது. நகையை வாங்கி கழுத்துல நம்மளா இருந்தா அப்படி யோசிப்போம். நானா இருந்தா அப்படிதான் யோசிப்பேன். கழுத்துல வாங்கி மாட்டிட்டு போக வேண்டியதானே, அடுத்து இன்னொருத்தருடைய பழசை எதுக்கு போடணும்? ஆனா நம்ம நிறைய பேருக்கு அதெல்லாம் யோசனையே இருக்காது. அவங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் மைண்ட்ல சுத்திட்டு இருக்கும், 1 பவுன் கொடுத்தா 2 பவுன், 2 பவுன் கொடுத்தா 4 பவுன், திரும்பி திரும்பி இதுவே ரிப்பீட் ஆகி அப்படி கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு சிக்கலுக்குள்ள ஆளாக்கி நல்லா வைக்கணும்னு நினைச்ச கணவனார இன்னைக்கு மனசை நோகடிக்கிறது மாதிரி. நான் சொல்றேன், அவங்க மேல என்ன தப்பு இருக்குது? அத காரணமே இல்லாம இப்படி போய் சிக்கி தவித்து வேதனைப்படுறவங்களுடைய இருதயத்தை பார்த்தா, அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உலகம் பொல்லாத உலகம், இந்த உலகம் கொடுமையான உலகம். இந்த உலகத்துல ஈவு இரக்கம் இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஈவு இரக்கம் பார்க்கிற மனிதர்கள் போச்சுங்க, எல்லாமே போச்சுங்க. அன்பு, வேதம் சொல்லுது, கடைசி நாட்களிலே மனிதனுடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு எல்லாருடைய அன்பும் ஏறக்குறைய நிறைய பேருடைய அன்பு தணிஞ்சு போச்சு. ஜனங்களுக்கு நேசமே இல்லை. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கோ, செத்தா செத்துரு. நாட்டினுடைய தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க, ஜனங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தன் கீழே இருக்கிறான்னா அவனை மிதிச்சிட்டு மேலே ஏறதற்கு ஜனங்கள், அவன் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் சாகுற வரைக்கும் அவனை கஷ்டப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஞானமாய் வாழ்வதற்கு கர்த்தரே நமக்கு கிருபை தரட்டும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இது முக்கியமான ஜெப குறிப்பு. என்னையோ என் பிள்ளைகளையோ இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆசைப்படுத்தி குழியில தள்ள கூடாது.
உங்களையும் அப்படிதான் யாரும் ஆசைப்படுத்தி குழியிலே தள்ளக்கூடாது. கைகளை அப்படியே உயர்த்தி இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம், அப்படியே தூபமா அப்படியே போயிட்டே இருக்கட்டும், ஜெபமா கர்த்தர் சமூகத்துல போயிட்டே இருக்கட்டும், அந்த வார்த்தை போயிட்டே இருக்கட்டும். இது வெறும் சத்தியத்தை கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, ஜெபமாவும் போயிட்டே இருக்கட்டும். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் முழுவதும் நம்மை மூடி இருக்கிறது. கர்த்தரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே இனி அடுத்து நடக்க போறது என்னன்னு தெரியாது, தகப்பனே என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளும். நான் போகிற வழி என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அறிந்திருக்கிறீரப்பா. நான் போகிற வழியை நீர் அறிந்திருக்கிறீர். என்னை பொன்னாய் விளங்க செய்கிற கர்த்தர், என் பாதைகளை ஸ்திரப்படுத்துகிறவர், என்னை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இந்த தரகர்களா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கோச்சுக்க வேணாம், யாருமே கண்டிப்பா கோச்சுக்க வேணாம். இந்த தரகர்கள் அப்படின்னா நல்ல தரகர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. உண்மையிலே நான் எத்தனையோ இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். இப்போ சமீபத்துல நம்ம திருச்சபையில ஒரு பிரதர் அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்த, ஒரு மோசமான இடத்த வாங்கும்போது அந்த தரகரா இருந்தவர், வேணாம் சார் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்குறீங்க, இதுல இந்த மாதிரி ஆபத்து இருக்கு சார், நீ வேற இடத்து ஒன்று வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவரை டைவர்ட் பண்ணதை என்னுடைய கண்ணால பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நிறைய தரகர்கள் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு கொஞ்சம் வருமானம் வேண்டும் என்பதற்காக அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசையை காமிச்சு இல்லாதத அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதுல இவ்வளவு வருமானம் வரும், இத்தனை வருமானம் வரும், அப்படி அதான் இடையில நிக்கிற மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் அப்படி அல்ல, உள்ளதை உள்ளதென்று அவங்களால சொல்ல முடியாது. ஒரு பொருளை விற்கிறதற்கு அவங்க என்ன பொய் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய யாரு? ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைதான், கர்த்தருடைய பிள்ளைதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் ஆசைப்படுத்தின உடனே வாங்குவது என்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பொறுத்த அழைக்கும் அது நல்லதல்ல. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா நான் நம்புறேன், அது உங்க கையை விட்டு சொல்லுங்க எல்லாருமே, யார் நினைச்சாலும் அது போகாதுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதற்கு சொல்லுங்க எல்லாருமே, யாராலும் முடியாது. நீங்க அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கேட்கல. ஆபிரகாமுடைய மனைவி சாராய் மேல ஒரு விரல் கூட படாது அப்படின்றது கர்த்தர் நியமிச்சது. எங்க தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? எங்க தூக்கிட்டு போனாங்க? ராஜாவுடைய அரண்மனைக்கே கொண்டு போயிட்டாங்க, அரண்மனைக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆனா சாராயினுடைய உடம்புல ஒரு விரல் தொட்டுச்சா? அது யாருடைய வழி? ஆபிரகாமுடைய வழிப்பா. அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. நீ இதுக்கு முன்னாடி 1000 பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கலாம், ஆனா எல்லா பொண்ணு மாதிரி இது கிடையாது. இவ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொண்ணு, தொட முடியாது. எத்தனை முயற்சி எடுத்தோம், தொட முடியல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒண்ணா நியமிச்சிட்டாருன்னா உலகமே தலைகீழ நின்னாலும் அது உங்களுக்கு தான். அது யாரும் பறித்து கொள்ள முடியாது, பிடுங்கி போடவும் முடியாது. அதை குறித்து நீங்க சந்தேகப்பட வேண்டாம். எத்தனை பேர் வந்தாலும் நான் நம்புறேன் அவங்க விட்டுட்டு தான் போவாங்களே தவிர அது உங்களுக்காய் கர்த்தர் வைப்பார். தான் ஒரு சென்னையில ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு திருச்சபையை கட்டி, அந்த திருச்சபை நல்லா வளர்ந்துருச்சு. இப்ப ஆத்துமாக்களுக்கு அங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லை. பக்கத்து பிளாட்ல போய் அவர் சொன்னாராமா, ஐயா நான் எல்லாரும் உங்கள்கிட்ட வாங்குறதை விட 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ராவே நான் தர்றேன், நீங்க அந்த இடத்தை திருச்சபைக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்னே அவர் சொன்னாராமா, நான் கொடுத்தாலும் கொடுப்பேன், 10 லட்சம் ரூபாய் நஷ்டமா கொடுப்பேனே தவிர உங்களுக்கு தரமாட்டேன். நான் வேணா நஷ்டமா வேணா யாருக்காவது கொடுத்துட்டு போவேன், ஆனா உனக்கு தரமாட்டேன். சர்ச்சு கொடுக்க மாட்டேன். சரியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணாராமா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா நீங்க கொடுப்பீங்க, இல்லைன்னா இதை விட வெளியே பெரிய இடத்த கொடுப்பீங்க அப்படின்ட்டு அவர் நாட்கள் தாண்டிருச்சு. அவர் அந்த இடத்தை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ஒரு பெரிய பணக்காரர் அந்த இடத்த விலை பேசினாராமா. இவருக்கு பயங்கரமான பண தேவையோட இருக்கிறதுனால அந்த இடத்தை ரொம்ப அடிமாட்ட விலைக்கு அவர் கேட்டாராம். ஆனா அவர் ரெடி கேஷ் வச்சிருக்காரு. அவ்வளவுதான், கொடுத்த அடுத்த நிமிஷத்துல பணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் உடனே ஒத்துக்கிட்டாரு. சரி நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேர்ல, இந்த பணக்காரர் பேர்ல ஒரு பவர் வாங்கிட்டாரு. அவர் யார் அப்படின்னா, பொருளை வாங்கி கை மாத்தி விற்கிறவர். இவருக்கு இந்த விஷயமே தெரியாது. இவர் பவர் எழுதி கொடுத்தாரு. அந்த பணத்தை எழுதி கொடுத்த 3வது நாள்ல அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு போர்டு மாட்டிருச்சாமா, இந்த இடம் விற்பனைக்குன்னு. பாஸ்டர் காலையில ஜெபம் பண்றதுக்கு நடந்து வெளியே வந்து பார்த்தா இடம் விற்பனைக்கு இருக்குது. போர்டை கழட்டிட்டாராமா. டேய் ஒருத்தரும் பாத்திரக்கூடாது, நான் தானே எதிர்பார்த்துக்கிறேன். போர்டை கழட்டி நம்பருக்கு போன் பண்ணிட்டு போர்டை தூக்கி வச்சுட்டு போன் பண்ணி, சார் என்ன அப்படின்னு கேட்டு விலை பேசினா, இவர் ஏற்கனவே சொன்னார 10 லட்சம் ரூபாய் குறைச்சு கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, கரெக்டா 10 லட்சம் ரூபாய் குறைவா கேட்டாராமா அந்த ஓனர்.
அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்துல அவ்வளவு விரிவாக்கமாய் அந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு அந்த இடத்தை கொடுத்து அவரும் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டார். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை யாராலும் தடுக்க முடியவே முடியாது. அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் திறந்தால் அடைப்பவன்